கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாவதாக. ஆராதனை வேளையிலே கடந்து வருவோம். கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியின் காலை நேர ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த கடமையாளிகளாக இருக்கிறோம். ஜீவனோடு சுகத்தோடு இருப்பது உடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடியா கர்த்தருடைய அன்புக்கு அளவே இல்லை, கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கின்றன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காலைதோறும் புதிதான கிருபைகளை கொண்டு என்னையும் எங்களையும் திருப்திப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஒவ்வொரு ஜெப பாடங்கள் ஆராதனை நேரத்தை கடைசி செய்தி வரைக்கும், கடைசி ஆசீர்வாதம் வரைக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் நீதிக்குள் 20-28 அப்போஸ்தலன்படி இந்த ஆராதனை முழுமையாய் துவைத்து பரிசுத்த ஆவியுடைய ஆலயத்துக்குள் முழுமையாய் தேவ மகிமைக்காய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு மக்களுக்கு ஆராதனை ஆசீர்வாதமாய் ஆறுதலாய் இருக்கும்படி கர்த்தர் ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவதாக உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா என்ற பாடலை முதலாவது பாடலாய் கர்த்தருடைய சமூகத்தில் பாடும். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை உயர்த்தி
ஹalleluya. நன்றி நன்றி. ராஜா மாளிகையில்
அதை பரிசுத்தமாக்குற தெய்வம், ஜெகோவா ஓசேனை உருவாக்கும் தெய்வம் நம்முடைய தெய்வமா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னும் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எனக்காகவே யாவும் செய்து முடித்தீரே. நன்றி, நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி, நன்றி. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீரே.
பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, praise. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம், praise. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சியெல்லாம் நீயே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சியெல்லாம் நீயே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சியெல்லாம் கர்த்தரை சற்று நேரம் ஜெப நிலையிலே ஒரு சிறிய பல்லவி பாடி இதே பல்லவி பாடி மறுபடி
கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இறங்கும்படி துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் ஹalleluya. துதிக்கிறோம். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. துதிக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய செய்திக்காய் நாம் ஆயத்தப்படுவோமா? ஹalleluya. பரிசுத்த பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற கிருபை இறக்க மனதிற்காய் நன்றி. கர்த்தருடைய சமூகத்தில்
பாடல்களை பாடுமை ஆராதனை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வார்த்தைகளை கொண்டு என்னோடு கர்த்தர் தெளிவாய் திட்டமாய் பேசும்படி என்னையும் எங்களையும் முழுமையாக சமூகத்தில் கொடுக்கிறோம். என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். கேட்கிற ஒரு வசனங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும்படி என்னையும் எங்களையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதாவது இந்த உலகத்தில் ஜென்டில்மேன் என்று அழைக்கப்படுகிற 3 மக்களை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். போன வாரங்களில் அதை குறித்து நாம் தியானம் செய்தோம். 3 ஜென்டில்மேன் என்று இந்த உலகத்தில் அழைக்கப்படுகிற 3 மக்கள். முதலாவதாக டாக்டர் என்று பார்த்தோம். போன வாரத்தில் டாக்டரை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்னும் 2 மக்கள் ஜென்டில்மேன் என்று சொல்லி உலகத்தில் அழைக்கப்படுகிற 2 மக்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். முதல் டாக்டரை குறித்து பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு அட்வொகேட், லாயர் என்று சொல்லி, இரண்டாவது ஜென்டில்மேன் லாயர் என்று சொல்லி இன்றைக்கு வேறு வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக டாக்டர் ஜென்டில்மேன் என்று அழைக்கப்படுகிறார். என்று சொன்னால் அவன் உயிரோடு போராடி தனக்கு தெரிந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு ஒரு மரணத்துக்கு போகின்ற ஒரு ஜீவனை மறுபடியும் அதை மீட்டெடுக்கும்படி அந்த உயிருக்காக, அந்த உடலுக்காக அவன் பாடுபடுகிறவன். அதற்காக தான் அவன் ஜென்டில்மேன் என்று அவனை உலகம் அழைக்கின்றது. இரண்டாவது பார்க்கும்போது அட்வொகேட் என்று சொல்லி, ஹல்லேலூயா. லாயர் என்று சொன்னால் வழக்கறிஞர் என்று சொல்லி தமிழில் சொல்கிறார். லாயரை ஏன் ஜென்டில்மேன் என்று உலகம் அழைக்கிறது என்று சொன்னால், ஜென்டில்மேன் சொல்லும்போது ஒரு உயிரானது, ஜீவனானது நியாய தீர்ப்புக்கு, தண்டனைக்கு, சிக்ஷைக்கு போகும்போது அவனுக்காய் வழக்காடி போராடி தன் பிரயாசத்தை பட்டு அந்த சிறைச்சாலைக்கு, தண்டனைக்கு, சிக்ஷைக்கு போகின்ற ஒரு ஆத்மாவை அவன் மீட்டெடுத்து கொண்டு வருகிறவன் தான் லாயர், அட்வொகேட், வழக்கறிஞர். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தது டாக்டர், மருத்துவர், வைத்தியர் என்று பார்க்கிறோம். அந்த வைத்தியருடைய கேரக்டர்ஸ், குணங்கள், குணலட்சணங்கள் இயேசுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல வைத்தியனாக இருந்து அவர் வியாதியஸ்தனை தேடி போகிறார். ஹல்லேலூயா. வியாதியஸ்தனை போய் அவருக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வைத்தியர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். அந்த 3 ஜென்டில்மேன் என்று அழைக்கப்படுகிற அந்த 3 சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறதை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இரண்டாவது நாம் என்னத்தை தியானம் செய்ய போகிறோம்? இரண்டாவது கேரக்டர், இயேசுக்குள் இருந்த அந்த வழக்கறிஞர், லாயராய் அவர் பணிபுரிகிறார். வேத வாக்குகளை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வேத வாக்குகளை திருப்பிக் கொள்ள முடியும் நான் கேட்டுக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா. இரண்டாவது ஜென்டில்மேன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து லாயராய் எப்படி வேலை செய்தார்? நன்றி கர்த்தருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். 8ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை யாராவது வாசிக்கிறீர்கள் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வாசிக்க யாரும் இல்லை. சரி, ஆங்கிலத்தில் வாசித்து. Jesus went unto the Mount of Olives, and early in the morning he came again into the temple, and all the people came unto him, and he sat down and taught him. And the scribes and Pharisees brought unto him a woman taken in adultery, and when they had set her in the midst, they say unto him, Master, this woman was taken in adultery in the very act. Now Moses in the law commanded us that such should be stoned. But what sayest thou? ஆண்டவர்
மலையிலிருந்து இறங்கி வரும்போது, ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் போது, பரிசேயரும் வேத சாஸ்திரிகளும் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை இயேசுவின் அண்டை கொண்டு வருகிறார்கள். பரிசேயரும் வேத பாரகர்களும் இயேசுவின் அண்டை கடந்து வந்து, இந்த ஸ்திரியை கையும் மெய்யுமாக நாம் பிடித்தோம், இவளை கொண்டு வந்து உமக்கு முன்னே நிறுத்திருக்கிறோம். மோசே நியாயப்பிரமாணம் சொல்கிறது இவளை கல் அறைந்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி. அதுதான் யூத மதத்தின் சட்டம், அதுதான் நியாயம், அதுதான் நீதி. இவள் செய்திருக்கிற பாவம் கொடூரமான பாவம். இவளை கல் அறைந்து சாகடிக்க வேண்டும் என்று மோசே நம் எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையிட்டிருக்கிறபடியா இவளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. திருட்டுத்தனம் என்பது வேறு, பாவங்கள் என்பது அது வித்தியாசமான பாவம். அது விபச்சாரம் என்று செய்யும் போது இருவர் செய்து தான் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இருவர் பாவத்தில் ஈடுபட்ட போது இங்கே அவர்கள் பிடித்துக் கொண்டு வந்தது கையும் மெய்யமாக பிடித்தோம் என்று சொல்லி ஒரு ஸ்திரியை தான் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த மனுஷன் எங்கே? இவரோடு சேர்ந்து பாவம் செய்த அந்த மனுஷன் எங்கே? நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த மனுஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம், அவருக்கு சப்போர்ட் பண்ண ஜனங்கள் இருந்திருக்கலாம். அவரோடு பாவம் செய்த அவனை கொண்டு வரவில்லை. அவன் எங்கே போனான் தெரியவில்லை. ஒருவேளை அந்த கூட்டத்தில் கூட அவன் இருந்திருக்கலாம். ஆனால் கையை மெய்யமாக இந்த ஸ்திரியை பிடித்துக் கொண்டு வந்து இவளை கல்லறைந்து கொல்ல வேண்டும் என்று நியாய பிரமாணம் சொல்கிறது. கல்லறைந்து இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அண்டை வருகிறார். நியாய பிரமாணமானது இயேசுவின் வழியாய்த்தான் வந்தது. ஏன்னு சொன்னால் வார்த்தையான கடவுள் அவர்தான், தேவனுடைய வார்த்தையான கடவுள் அவர்தான். நியாய பிரமாணமானது தேவன் விதித்தது. அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணம் இப்படியாக சொல்கிறது, இதற்கு நீ என்ன பதில் சொல்லுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் அண்டை வந்து அந்த ஸ்திரியை நிற்க வைத்தார்கள். வேதம் சொல்கிறது இயேசு அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து வந்தார்களே, அவர்களையும் பார்க்கவில்லை, யாரிடத்தில் அவர் பேசவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அந்த எந்த ஜனங்களை குறித்து பேசவில்லை, அந்த ஸ்திரியை குறித்து பேசவில்லை, மனிதர்களை குறித்து பேசவில்லை. வேத பாரகர்கள் பரிசேயர்களை குறித்து அவர் பேசவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் குனிந்து எழுத, பூமியில எழுத ஆரம்பித்தார் என்று சொல்லி. அவர் என்ன செய்தார்? பூமியிலே குனிந்து எழுத ஆரம்பித்தார். என்ன எழுதினார்? பூமியிலே குனிந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? என்னவோ எழுதி கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னவோ எழுதுகிறார். எழுதிவிட்டு கடைசியிலே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், உங்களில் யார் பாவம் இல்லாதவனாய் இருக்கிறார்? இந்த திரளான கூட்டத்தில் ஒரு பாவத்தை நான் செய்யவில்லை என்று யார் சொல்லுகிறானோ அவன்தான் முதல் கல்லை இந்த ஸ்திரீ மேல் எரிய கடவன், போட கடவன் என்று சொன்னார். மறுபடியும் அவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். And again he stooped down and wrote on the ground. தலை குனிந்து தரையிலே அவர் எழுதினார். தேவ பிள்ளைகள் என்ன எழுதியிருப்பார்? வேதத்தில் கொடுக்கப்படவில்லை, என்ன எழுதியிருக்கிறார் சொல்லி. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன எழுதினார் சொன்னார், அந்த கூடியிருந்த மக்கள் எல்லோருமே பாவிகளாக தான் இருந்தார்கள். அந்த பாவத்தை செய்தவன் கூட அந்த மத்தியில் இருந்தான். ஆண்டவர் அந்த இடத்துல குனிந்து எழுதின காரியம் என்னவென்று சொன்னார், அந்த கூடி வந்த எல்லா மக்களுடைய
ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களை அவர் அந்த பூமியிலே தரையில் எழுதினார். அப்படின்னா எப்படி? 100 பேர் 1000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களை அவர் அந்த இடத்துல எழுதும் போது அவர் குனிந்து எழுதினார். எழுதின பின்பு எல்லோருமே அங்கிருந்து விட்டு போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன் நின்று இருக்கலாமே? அவர் குனிந்து எழுதும் போது அவர் அந்த மனுஷனுடைய பாவங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களை அவர் எழுதினபடியா அவர்கள் பார்த்தார்கள் தங்களுடைய பாவத்தை. ஒருவேளை இந்த ஸ்திரீ செய்த பாவம் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் இவர்கள் பாவமே செய்யவில்லை என்று சொல்லி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் எனக்குள்ள இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அவருடைய பாவங்களை ஆண்டவர் திரையிலே எழுதினார். திரையில் எழுதும் போது அவர் தன்னுடைய பாவங்களை பார்த்தார். ஒருவேளை ஆண்டவர் திரையிலே இந்த பாவங்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஒருவேளை திரையில ஆண்டவர் எழுதுகிற அந்த பாவத்தை ஒருவேளை எல்லா ஜனங்களுக்கு முன்னே சொல்லி காண்பிப்பார் என்று சொன்னார். முதல் அந்த ஸ்திரீயை அல்ல, என்னை தான் கல்லறையில் சாகடிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவர் எழுதினார், ரகசியமாக எழுதினார். அவருடைய பாவங்கள் என்னென்ன இருக்கிறது இடத்தில் அவர் செய்த பாவங்கள் அப்படியே எழுதினார். அந்த ஜனங்கள் பார்த்தார்கள், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் ரகசியமாய் திரையில எழுதி கொண்டு நான் அதை படிக்க முடிகிறது. நான் செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவி, எனக்குள்ள இருக்கிற குற்றத்தை ஆண்டவர் எழுதி இருக்கிறார். இப்பொழுது இயேசு வாய் திறந்து சொன்னார், ஸ்திரீக்கு அல்ல ஃபர்ஸ்ட் கல்லடி விழுவது, முதல் எனக்கு விழுன்னு சொல்லி என்ன போல ஒரு மனுஷன் பார்த்தான், இன்னொரு ஒரு மனுஷன் பார்த்தான். அதை பார்த்துட்டு அவன் அப்படியே காட்டி போயிட்டான். வெளிரங்கமா வந்துச்சு நான் பாவம், என் கதை அவ்வளவுதான் சொல்லி தன் பாவத்தை படிச்சான், சொன்னா பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணிட்டான், அப்படியே தலைமறைவா போயிட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், அவருடைய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கு அல்ல, என் பாவத்தை ஆண்டவர் வெளியே சொல்லுவார் என்று சொன்னால் எனக்கும் இந்த ஸ்திரீயை பார்க்க பெரிய தண்டனை சிக்ஷை இருக்கும் என்று சொல்லி அவன் போயிட்டான். எல்லா மக்களுடைய பாவங்களை ஆண்டவர் எழுதினபடியா அந்த பாவங்களை அவர் சொல்லவில்லை, அவர் எழுதினார். அதை பார்த்த உடனே நான் பாவி, நான் பாவி, நீங்க இருந்தா எனக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லா ஜனமும் போயிட்டாங்க. அங்க ஒருத்தரும் இல்லை, அங்க ஒருத்தரும் இல்லை. அந்த ஸ்திரீ மாத்திரமே தலை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன தண்டனை சிக்ஷை எனக்கு விதிக்க போகிறார். ஜனங்களுடைய கருத்துல இயேசு என்னை விட்டுக் கொடுப்பார்கள், என்ன மேற்பட்ட பாவத்தில் நான் அகப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஐயோ என்று இருக்கிறது. இன்றைக்கு இந்த மக்களை என்னை கொண்டு போடுவார்கள் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது குனிந்து எழுதி கொண்டிருந்த ஆண்டவர் தலை நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்க்கிற, அந்த ஸ்திரீ தலை குனிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அம்மா, உன் மீது குற்றம் சாட்டினவர்கள் எங்கே போனார்கள்? உன்னை கல்லறிந்து சாகடிக்க வேண்டும் என்று கையும் மெய்யுமாக பாவத்தில் பிடித்து வந்து மோசே நியாய பிரமாணத்தின்படி உன்னை கல்லறிந்து சாகடிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அவர்கள் எங்கே? ஹல்லேலூயா. ஒருவரும் குற்றம் சாட்டாதபடிக்கு எல்லோருமே கடந்து போனார்கள். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் யாருக்கு ஒரு பாவமும் இல்லாதிருக்கிறது அவன் முதல் கல்லை போட கடவுள் சொல்லி. ஆனால் நினைக்கிறேன், நான் உங்களில் ஒரு பாவமும் இல்லாதவன் கல்லை போடுன்னு சொன்னா எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கல்லை அடிச்சிருப்பாங்க. அதற்காகத்தான் அவர் வாழ்க்கையில் இருந்த ரகசியமான பாவங்களை அவர் எழுதி காண்பித்தார். உன் ரகசியம் எப்படி இருக்குது? உன் ரகசியம் எப்படி இருக்குது? நீ ரகசியமாக உனக்குள்ள 1000 பாவம் இருக்கிறது. ஒரு பாவத்தை குறித்து நீ நியாயம் தீர்க்கப்படி வந்திருக்கிறாய். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்களில் எத்தனையோ மக்களுடைய எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் தலை குனிந்து பூமியில எழுதி கொண்டு திரையில் எழுதி கொண்டிருக்க போது அவர்கள் செய்த பாவங்கள் எழுதப்பட்டபடியா விதத்தில் அவர் குற்றப்பட்டவர்களாய், நானும் ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி குற்றப்பட்டவர்களாய் எல்லோருமே அந்த இடத்துல கடந்து போனார்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு பாவம் செய்யாதவங்க அந்த இடத்துல யாருமே இல்லை.
வேதம் சொல்கிறது. யாரையுமே நீங்கள் குற்றம் சாட்டாதிருங்க, யார் மேலே நியாய தீர்ப்பை கொடுக்காதிருங்க என்று சொன்னால், நியாய தீர்ப்பு என்பது கர்த்தருக்குரியது. நியாய தீர்ப்பதாக கர்த்தர் ஒரு நாளை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருந்து மற்ற மக்கள் மேல் குற்றம் சாட்டுவது, அவன் பாவி, அவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான்னு சொல்வதில்லை ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஏன் சொன்னா, மற்றதை நாம் கேவலமாய் நீச்சமாய் பாவிகள் என்று பேச காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நினைக்கிறோம் ஜனங்கள் மத்தியில நான் நீதிமானா இருக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இருவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி கடந்து போனார்கள். ஒருவர் நாயக்காரர், ஒருவர் பரிசேயர். வேத பாருங்கள், பரிசேயர் தேவனுடைய சமூகத்தில் நின்று என்ன ஜெபித்தான் தெரியுமா? ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல அல்ல, நான் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்கள் போல விபச்சாரக்காரன் அல்ல, மற்றவர்களை போல கொலைக்காரன் அல்ல, மற்றவர்களை போல மோசக்காரன் அல்ல, மற்றவர்களை போல நான் துரோகி அல்ல, பாவி அல்ல, நான் நீதிமானா இருக்கிறேன். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். நான் தசமங்களை சரியா கொடுக்கிற, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாரத்துல 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுக்குள்ள இருக்கிற எல்லா நல்ல குணங்களை, அவன் செய்த நல்ல நன்மையான காரியங்களை, ஆண்டுக்காக செய்த காரியங்களை அவன் சொல்லி சொல்லி சொல்லுகிறான். தேவனே, நாம் செய்கிற நன்மையான காரியங்களை நாம் சொல்லும் போது என்ன நினைக்கிறோம்? அந்த வேத பாரகன் அவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களை சொன்னான். இன்னொரு மனுஷன், அவன் பாவியா இருந்தான், அவன் பாவம் செய்தவனாக இருந்தான், அவன் நாயக்காரனாக காணப்பட்டான். அவன் சொல்லுகிறான், தூரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய தலையை உயர்த்தாமல் மாறில் அடித்துக் கொண்டு நான் பாவி ஆண்டவரே, பாவியா இருக்கிறேன், நான் ஒரு பெரிய பிரதான பாவியா இருக்கிறேன், என் மீது மனம் இறங்கும், பாவியாக என் மீது மனம் இறங்கும் என்று மாறில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே இப்படி சமூகத்தில் தலையை தூக்க உயர்த்த கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தூரத்தில் நின்று மார்பில் அடித்துக் கொண்டு ஜெபித்தானா. வேதம் சொல்கிறது, ஒரு பாவி என்று மார்பில் அடித்துக் கொண்டு கண்ணீரோடு தூரத்தில் நின்று ஜெபித்தான். இன்னொரு மனுஷன் அவன் செய்த நன்மையான காரியங்களை அவனிடத்தில் சொல்லி ஜெபித்தான். வேதம் சொல்கிறது, தான் நன்மையான காரியங்களை செய்து அவர்களை சொல்லி ஜெபித்தவன் வீட்டுக்கு பாவியாய் போனான். அவன் பாவியாக போனான். ஆனால் பாவியாக வந்த மனுஷன், தன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை செய்தவன், தன்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டபடியால் அவன் நீதிமானாக வீட்டுக்கு கடந்து போனான். தேவனுடைய வேதம் சொல்கிறது, எவன் தன்னை தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துகிறான் அவன் தாழ்த்தப்படுவான், யார் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை நாம் ஆணையத்தில் கடந்து வர முடியாமல் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை நாம் ஆணையத்தில் கடந்து போகிற மக்களாய் காணப்படலாம். ஆனால் நாம் ஆணையத்தில் கடந்து போய் வரும்போது நீதிமன்றங்களாய் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, பாவிகளாய் வீட்டுக்கு திரும்பி வருகிறோமோ? தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்து போகற்று. இப்பொழுது ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உண்மையில் குற்றம் சாட்டுகிறவர்கள் எங்கே? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்த மக்கள் எங்கே போனார்கள்? ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அறைய தக்கவன் என்று சொல்லி. எல்லோருமே பாவிகளாக இருந்தபடியா அந்த இடத்தை விட்டு எல்லோரும் கடந்து போனார்கள். ஆண்டவர் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உன்னை நியாய தீர்ப்பு செய்வதில்லை என்று சொல்கிறார்.
ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். Neither do I condemn thee. Go and sin no more. Hallelujah. இந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நானும் உன்னை சிட்சிப்பதில்லை, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. நீ போ, இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பாயாக. இனிமேல் நீ பாவம் செய்யாத. இதுவரைக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தாய், பாவத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு நீ மரித்து போகிற தருவாயில் காணப்பட்ட ஜனங்கள் உன்னை கல்லறைந்து சாகடித்து இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ கடந்து வீட்டுக்கு போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 3ஆம் அதிகாரம் யோவான் 14-17 வசனம் சொல்கிறது, அவரிலே விசுவாசம் வைக்கிறவன் ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பி கொடுத்தார். சொல்கிறது, for God sent not his son into the world to condemn the world, but that the world through him might be saved. 17 வசனம் சொல்கிறது, தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி இயேசு பூமிக்கு வரவில்லை. பிதாவாகிய தேவனும் அவரை அனுப்பவில்லை. என்னத்துக்காக அவர் அனுப்பினார் சொன்னார், அவர் மூலமாக உலகம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அனுப்பாமல், அவர் மூலமாக இந்த உலகம் ரட்சிப்பு அடைய வேண்டும், பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும், பாவ கிரியைகளை உணர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அனுப்பினார். அப்படின்னு சொன்னால் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்த காரணம் என்னவென்று சொன்னால், நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால், நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து நம்முடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் அல்ல, தம்முடைய மகா பரிசுத்த தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் பிதாவுடைய சமூகத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், யோபு சொல்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிறவர் உணர்வில் உண்டு என்று சொல்லி. ஆங்கில வேதம் சொல்கிறது, my advocate is in heaven என்று சொல்கிறார். My advocate is in heaven என்று சொல்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக பிதாவிடத்தில் பேசுகிற ஒரு வழக்கு அறிஞர், ஒரு லாயர் நமக்காக பரலோகத்தில் உண்டு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். வேதம் சொல்கிறது, சிலுவையில் அவர் அறையப்பட்ட நேரத்தில் ஜனங்கள் அவரை நியாய தீர்ப்பு செய்யும்படி அவரை கேலி பரியாசம் செய்தார்கள், கேவலமாய் பேசினார்கள், அவரை காரி துப்பினார்கள், மிக கேவலமாய் அவரை பேசினார்கள். அப்பொழுது கூட இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி. தேவனாகிய கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் இன்றைக்கும் எனக்காக உனக்காக பரிந்து பேசுகிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமி மேல் ஊற்றப்படாமல் இருந்தால் இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து நாசமாயிருக்கும். கர்த்தருடைய நியாயத்திற்கு கோபாக்கினை இந்த பூமி மேல் ஊற்றப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தருடைய கோபம் மூண்ட போது, கர்த்தருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பாவம் செய்யும் போது, மூண்ட போது, பற்றி எரிய போது, மோசே கடந்து போய் திறப்பின் வாசலில் நின்றான். அன்றைக்கு மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு மோசே முகத்தை பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்தார். ஆனால் இன்றைக்கு அதே மோசே பரிந்து பேசுவார் என்று சொன்னார்.
அதே தீர்க்கதரிசிகள் பரிந்து பேசுவார்கள் சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் நீதிமானாய் அழைக்கப்படுகிற எந்த ஊழியக்காரரும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பார் என்று சொன்னால், திறப்பின் வாசலில் தேவனுடைய கோபாக்கியம் நிற்கும் போது நிச்சயமாய் அந்த மனுஷனுடைய கர்த்தருடைய கோபாக்கியரை அழித்து போடும். ஏன்னு சொன்னால், கோபம், அக்கிரமம், பாவம் அதிகமான எண்ணத்தில், அதிகமான அளவில் பெருகி போயிருக்கிறது. அவருடைய ரெக்கமெண்டேஷன், அவருடைய பரிந்து பேசுகிற காரியம், இப்பொழுது அக்கிரமங்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவருடைய பரிந்து பேசுகிற அவருடைய நீதி எந்த நல்ல காரியத்தை செய்ய முடியாது. இந்த ஜனங்களுடைய பாவ அக்கிரமங்கள் அதிகமாய் அதிகரித்து போகும் என்று சொல்லி, பாவம் அக்கிரமம் அதிகரித்து போகும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாவ நிவாரண பலியாய் தேவனுடைய சமூகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் பிதாவாகிய தேவன் அவரை பூமியிலே அனுப்பினார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்த 8ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ நியாய தீர்ப்பு கல்களால் எரிந்து அறையப்பட்டு சாகடிக்க வேண்டிய அந்த நியாய தீர்ப்பில் காணப்பட்ட அந்த ஸ்திரீக்காக கர்த்தர் பரிந்து பேசி அந்த ஸ்திரீயை அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த தண்டனை சிக்ஷையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். ஹalleluya. அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத நாம் துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நமக்காக ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு வழக்கு அறிஞரா, ஒரு அட்வொகேட்டாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பிதாவுடைய கோபாக்கினை ஜனங்கள் மேல் வர வேண்டும் என்று சொல்லி நியாயத்திற்கு போகவில்லை. அவர் நியாய தீர்ப்புக்கு பதிலாக அவர் கர்த்தருடைய இரக்கத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அவரை பார்க்கும் போது, ரத்தத்தை பார்க்கும் போது பிதாவாகிய தேவன் அவர் மனம் இறங்கி அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தால், அக்கிரமமாக இருந்தாலும் கூட இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட முடியாத ஒரு பாவம் இல்லை தேவப்படி. ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கை எப்படியா இருக்கிறதோ, எந்த இடத்துல இருக்கிறாய், எந்த இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய், பாவத்தின் பிரச்சனையில சிக்கிக் கொண்டிருக்கிறாய், கர்த்தரிடத்தில் கடந்து வா. உனக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பிரச்சனையில இருந்து, உன்னை எதிர்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களிலிருந்து, உன்னை விரோதமாய் கோபமாய் மூர்க்கமாய் பற்களை கடித்துக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் பிரச்சனைகளை அவர் தீர்க்கத்தக்கதாக, அதை சமாதானப்படுத்தத்தக்கதாக அவர் சர்வன் ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. 3 ஜென்டில்மேன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற 2வது ஜென்டில்மேன் யார் என்று சொன்னார்? ஒரு மனுஷன் நியாய தீர்ப்பிலே சிக்ஷைக்காக, தண்டனைக்காக சிறைச்சாலைக்கு போய் கொண்டிருக்கிறான். சாவுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறான். மரணத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனை மரணத்துக்கு போகாதபடி அவனுடைய சிக்கலை, பிரச்சனை, பாவத்தினால் வருகின்ற தண்டனை, சிக்ஷை, சாபத்தை அவர் சுமந்து கொண்டபடியால் அந்த ஸ்திரீயை அந்த இடத்தில் அவர் விடுதலை செய்கிறார். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அவர் வழக்காடி நியாய தீர்ப்புக்கு, அந்த தண்டனைக்கு, சிக்ஷைக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு அந்த ஆத்மா போகாதபடி அவர் வழக்காடி நியாயமான காரியங்களை சொல்லி இரக்கத்தை பெற்றுக்கொள்ளபடி மன்னிப்பை அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். இன்றைக்கு கடந்து வருகிற நாம் யாவருக்கும் தேவன் நல்லவனாக இருக்கிறார். அந்த ஸ்திரீயை பார்த்தோம்னு சொன்னார், நீயும் உன் மீது நியாயத்திற்கும்படி வந்த அவர்கள் எங்கே போனார்கள் எனக்கு தெரியாது என்று அந்த ஸ்திரீ சொல்ல போது இயேசு சொல்கிற, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, வீட்டில் கடந்து போ, இனி மேல் பாவம் செய்யாத என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இடத்தில் வருகிறது. கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், இனிமேல் நீ பாவம் செய்யாத. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி காலை நேர ஆராதனை நேரத்துக்காய் நன்றி. கொடுத்த ஒவ்வொரு பாடல், துதி, ஆராதனைகளுக்காய், அபிஷேகத்துக்காய் நன்றி. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள், தெய்வ வார்த்தைகளுக்காய், ஜீவிக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியபடி நாங்களும் பாவங்களை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்காக வாழபடி என்னையும் எங்களையும் தேவ சமூகத்தில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் நீ பாவம் செய்யாத என்று சொன்ன வார்த்தையின்படி இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கு பரிசுத்தத்தையும் உண்மையும் நேர்மையும் கர்த்தர் கட்டளையிட்டு எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதே, நமக்காய் பரிந்து பேசுகிறதே, கிருபையை கொண்டு ஆசீர்வாதங்களை கொண்டு நன்மை கொண்டு ஒவ்வொரு மக்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி மன்னிக்கும்படி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதம், வல்லமை, பிரசன்னமும், பாதுகாப்பும், சமாதானமும் இதை கேட்டுக்கொண்டு ஒரு தாய்மார், தந்தையார், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகளோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் வென்றிருக்கிறார்கள். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகோதரர்கள் கர்த்தர் தாமே சீயோனிலிருந்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது நன்றி. சகோதரன் பாஸ்டர் உதயகுமார்.